Many of those who are now coming out to tell their tales of horror. On the 17th of May 2009, between the hours of 4 a.m. and 5 a.m., two chillingly brutal acts of mass murder took place in Mullivaikkal. By this time, the LTTE were retreating from government forces. Unable to take care of their wounded, they rounded them up and disabled cadre, which included women and forcibly recruited children, and they were brought here to Vele Mullivaikkal, a point between Mullivaikkal and Vaduvakal, just outside of an LTTE-run field hospital. They were asked to board a bus. Those who could not were helped in. This farcical act of kindness was the last they were to receive. Kandaya Ravi is a brother of a bus victim. எனது பெயர் கந்தையா ரவி. நான் புதுக்குடியிருப்பை சேர்ந்தேன். இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்க அப்படியே கட்டங்கட்டமாக புதுக்குடியிருப்பில் இருந்து முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நானும் எனது குடும்பமாக வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்து நான் முள்ளிவாய்க்காலில் இருக்கிற போது எனது ஒண்டவிட்ட சகோதரர் ஒருவர் காயப்பட்டு இப்படியான ஒரு ரோசா வசுக்குள்ளே இருந்தார். நான் நேரில் சென்று போய் பார்த்துட்டு அங்கு அதை பராமரித்து கொண்டிருக்கிறவர்களை நேராக போய் கேட்டேன். என்னுடைய சகோதரர் இருக்கிறார், அவரை நான் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகலாமான்னு சொல்லி. அப்போ அவர்கள் சொன்னார்கள், ஒரு 2 நாள் பொறுங்க, பிரச்சனை இல்லை, எல்லாரையும் உங்கள் ஆக்கள்கிட்ட திரளாமன்னு சொல்லி. அதை நான் மட்டும் கேட்டதுண்டில்லை, அங்கு நின்ற ஏனைய உறவினர்களும் அதை கேட்டவர்கள், அவர்கள் கொடுக்கல. அதுக்கு பிறகு மறுநாள் 16ஆம் தேதி காலையிலையும் நான் சென்று போய் கேட்டேன். கேட்க அவர்கள் சொன்னார்கள், சரி பொறுத்த நீங்கள் இன்னொரு 2 நாள் பொறுங்க, உங்கள்கிட்டயே திரளாம் சிக்கவில்லைன்னு சொல்லி. சரி அதையும் கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் அதிகாலை ஒரு 3-3:30 மணி போல இருக்கும், பாரியொரு வெடிச்சத்தம் கேட்டு. பாரியொரு வெடிச்சத்தம் கேட்டுன்னு சொல்லி பார்த்தால் சனம் அல்லூலமாக ஒரே குயாமாயாண்டு ஒரே சத்தம். பார்த்தால் ஒரே வெளிச்சம், ஒரே புகை, பகல் மாதிரி வெளிச்சமாக இருக்குது. தொடர்ச்சியாக வாகனங்கள் நின்ற வாகனங்கள் எல்லாம் வெறிய வலிக்கிட்டோன்னா நல்லா விடிஞ்சோன்னு பார்த்தால் ஒரு 6-6:30 இருக்கும். சனம் எல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியை பார்க்க ஓடிக்கும். அப்போ நாங்களும் இனி இருந்து பிரியோசனம் இல்லை தானே, நாங்களும் சேர்ந்து அப்படியே வந்து இந்த ரோசாவசை வந்து பார்த்தா அங்கே எல்லாம் பிளாஸ் பண்ணி ஒன்றுமே பார்க்கக்கூடிய நிலையில இல்லை. அதில் நின்று எங்களால் அழுது போட்டு தான் போகக்கூடிய மாதிரி இருந்தது. Vargaraja too was an eyewitness. എൻ്റെ പേര് തിരുച്ചെല്ലും വരദരാജ, ஊர் வெட்டாப்பளை முள்ளியோடு. எல்டிடியின் கட்டுப்பாட்டுக்கு நீண்ட காலமாக கஷ்டப்பட்டு கடைசியில் வெட்டாப்பளையிலிருந்து இடம்பெயர்ந்து புதுக்குடிப்பு, புதுமாத்தலன், முள்ளிவாய்க்கால் அந்த பகுதியெல்லாம் கடந்து போய் முள்ளிவாய்க்கால் இருக்கும்போது ஊனமுற்ற பெண்களை ஒரு ரோசா பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து முள்ளிவாய்க்காலுக்கும் மட்டுவாளுக்கும் இடையில எல்டிடியினர் அவ்வளோ பேரையும் பம்மண்டி போட்டு, நெடுமாறன் தலைமையில் பம்மண்டி போட்டு போனதை இந்த கண்ணால் தான் கண்ட விஷயம். நாங்கள் இருந்த கொட்டிலிருந்து 200 மீட்டருக்கு அங்கால கண்ணிப்படி வச்சு தகர்த்தப்பட்டது. A few hundred meters from the first bus that was exploded was another bus full of LTTE casualties, wounded and disabled cadre, and civilians who had been forcibly conscripted. They thought they were retreating from the front lines. Sachi Kumar, an ex-LTTE combatant who was at the scene, describes what he witnessed. எனது பேர் வந்து சசிகுமார். எனக்கு சொந்தம் வந்து வள்ளிவனம். நான் வந்து 2007ஆம் ஆண்டு படிச்சுக்கொண்டிருக்கக்குள்ள வளாகட்டாமல் பிடிச்சோண்டு வந்த போது நான் பிடிச்சிருக்கேன். அப்பா பிடிச்சிட்டாங்க. அப்பா அடுக்கணுன்றதுக்காக நான் போய் விதலப்படி நினைஞ்சு அவைய அந்த சில பைக்கெல்லாம் முடிச்சுட்டு பேருந்தேன்னு சொன்னால் அவைய ஒரு கிளம்புன 2-3 கிளம்புன பூனேரி கிளம்புனா மஞ்சா கிளம்புன. அங்கே நான் காயப்பட்டு வீட்டை வந்து நினைக்கும் போது கடைசி இடப்பெயர் அப்புறம் சாரம்பலேருந்து நான் 5ஆம் மாதம் 15ஆம் தேதி இந்த பனமரத்துக்குள்ள வந்துருந்தாங்க. சனமெல்லாம் போகணும்னா அந்த பனமரத்துக்குள்ள வந்துருந்தாங்க. பேருந்து கடைசி கட்டம் 17ஆம் தேதி இந்த பாலத்துக்கு பக்கத்தை வந்துருந்தாங்க. பக்கத்தில் வந்து நின்றுனாங்க சனங்களோட வந்து கேட்குள்ள ஒரு 4 மணி அளவு இருக்கும். சனமெல்லாம் வந்து வலிக்கிட்ட ஒரு போராளி வந்து சொல்லிச்சுது, நாங்கள் வாகனத்தை வடிக்க பண்ண போகிறோம், ஒருத்தரும் போவாங்க கொண்டு. நாங்கள் எங்களுக்கு பீசனை மட்டும் நாங்கள் ஒரு நீல கெண்டனப்பட்டியை பார்த்து நின்றாங்க. நீல கெண்டனப்பட்டியை பார்த்து நிற்க போய் அந்த பஸ்ஸுக்கு ஒரு காயக்கார கணக்க பேர் இருந்தவைய. இதுக்குள்ள அந்த போராளி என்ன செய்து எங்களை முன்னுக்கு போய் நின்று
அந்த வாகனத்தை படிக்க பண்ணி ஒரு ஓடுது. இப்போ நாங்களும் வந்து அதுக்கு பின்னால் ஓடக்குள்ள பார்த்தா அந்த வாகனம் ஃபுல்லாக கட்டி மண்டலமாக கிடக்குது. ஒன்றும் தெரியல. நடந்தது உண்மை சம்பவம். அங்கே பார்க்க சனம் உள்ள காயக்காரன்றாரு. Mohan, a civilian, and other members of his family were there too. என் புள்ள 3 வயது, இப்ப 4 வயது பிறந்துட்டு என் மனசிட்ட கேட்டாலும் என் பெரிய பிள்ளைகள் 3 கேட்டாலும் சொல்லும், நான் அப்படி ரத்தத்தை கொடுத்து காயப்பட்டா செத்துருவேன், ஆனா நான் ரத்தத்தை கொடுத்தா என்ன பிள்ளை பால்மாவேன். அப்படியான சம்பவம்லாம் நடந்து. ஆனா இப்ப அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு சரி அந்த பால் மாவு வேண்டி அந்த பிள்ளைக்கு ஒரு நேரம் தான் ஆத்தி கொடுக்கலாம், எந்த நேரம் ஆத்த இல்லாத ஆத்தினா முடிஞ்சிடும், அந்த பிள்ளை பிற பசியில சோர்ந்துரும்னு சொல்லி கஞ்சி உப்பு கஞ்சி எல்லாம் குடிச்சு கொண்டு அப்படியான நிலைமையில அங்கால பின்னுக்கு தள்ளி போக காயக்காரரை கொண்டு அதுல போட்டுட்டு பூவெல்லாம் ஏலாது துர்நாத்தம், ஏற்கனவே சனத்தை சுட்டு துர்நாத்தம், அழுது புலம்பி எந்த நேரமும் அழுது கொண்டு தான் இருக்கும் சனம். அந்த பார்த்தா காயக்காரரை கொண்டு சொன்னவங்க இந்த அவங்க கூட உறவினர்லாம் எடுங்கன்னு சொல்லி அப்படியே தள்ளி விட்டு அவங்களெல்லாம் போயிட்டாங்க. உறவினரை எடுக்கிறதுக்கு அங்கெஞ்ச ஓடி தெரிஞ்சா இல்ல விடி அந்த பஸ் எல்லாம் வெடிச்சு எல்லாம் சிதறி எல்லாம் எரிஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க தான் அதுவும் செய்தது. எல்லாத்துக்கும் கண் தெரியாது, கால் இயலாது, கை இயலாது, மருந்துகளையும் அதுகளையும் இதுகளையும் கட்டி அப்படியே கொண்டு எல்லாம் வெடிச்சு செஞ்சு முள்ளிவாய்க்கால் வெள்ளாமுள்ளி வாய்க்கால் சந்திலே ஒரு புளிய மரம் இஞ்சால ஒரு கல்வீடு இருக்குது, ஒரு தாட்டால் ஒரி நின்றது, அதுக்கு பக்கத்துல இந்த சம்பவம் நடந்தது. நாங்க கண்ணால பார்த்து நாங்கிற மனுஷி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, இந்த சகோதரங்கள் இருக்கு, எல்லாம் கண் முன்னால பார்த்த சம்பவம். அது அந்த விடிய 5 மணிக்கு அதெல்லாம் சிதஞ்சு எல்லாம் முடிஞ்சது. சனங்கள்லாம் போய் கத்தி குளறி கொண்டு வருது, ஐயோ பஸ்ஸோட எல்லாம் செத்து போய் கிடக்குறாங்க, என்ன நடந்துச்சோ இது நடந்துச்சோன்னு. பிறகு அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம். These horrifying incidents of LTTE ruthlessness in executing those who they considered a liability are just 2 that have come to light. The LTTE's military might is no more, yet its international network continues to operate under various guises and remains active. Those who supported and continue to support the LTTE with money, weapons, propaganda, and other logistical support are just as responsible for these heinous crimes against humanity committed by the LTTE.